friends, welcome to Shika's cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட் ஸ்வீட் லட்டு தான். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரக்கூடியது. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க லட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு. இல்ல फ्रेंड्स, இருக்குதுல ஈஸியான ரெசிபி லட்டு ரெசிபி தான். வர விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்லயே லட்டு செஞ்சு அசத்தலாம். இனி கடையில எதுக்கு வாங்கணும்? பாருங்க, ரொம்பவும் சாஃப்ட்டான டேஸ்டியான லட்டு. இந்த லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லட்டு பண்ணுறதுக்கு நான் 3 கப்பு கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். 1 கப்பு, 2, 3. இது கூட ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் தண்ணியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா ஒரு விஸ்கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும். இப்போ மாவை நம்ம இப்படி ஊற்றி பார்த்தோம்னா உள்ளே போகணும். இதுதான் கரெக்டான பதம். இது தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் பண்ணிடக்கூடாது. நம்ம பூந்தி குண்டு குண்டாக வரணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு கரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் எந்த கப்பில் நான் கடலை மாவு அளந்தனோ அதே கப்பில் நான் 3 கப்பு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1, 2, 3. இப்போ இது கூட நான் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கரைய வச்சுக்கலாம். பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இது கரெக்டான திட்டம். இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் அடிகனமான ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா சட்டுன்னு இது மாதிரி மேலே எழும்பி வரணும். இதுதான் கரெக்டான ஹீட்டு. நம்ம இப்போ பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் பூந்தி கரண்டியை யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் இந்த அரிக்கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கரண்டி மாவு ஊற்றுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி பண்ணி விட்டுக்குங்க. இது ரொம்ப வேகணும்னு தேவை கிடையாது. இது பாதி அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம பூந்தியை எடுத்துக்கலாம். இந்த பதம் கரெக்டானது. பாருங்கள், பூந்தி எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஒவ்வொரு தடையும் நீங்கள் பூந்தி பொரிக்கிறப்பையும் இந்த கரண்டி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரும். இல்லைன்னா தட்டையாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ 2வது டைம் நான் பூந்தி பொரிக்க போகிறேன். மாவு ஊற்றிட்டு இது மாதிரி தோசையை தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுடுங்க. பாருங்கள், பூந்தி ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்க்கரை பாவோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாகை கொஞ்சம் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம பூந்தியை சேர்த்துக்கலாம். பூந்தி நல்லா சர்க்கரை பாகோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஊறட்டும். பூந்தி நல்லா சர்க்கரை பாகில் ஊறிடுச்சு. இதில் ஒரு 1/4 பங்கு எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது பல்ஸ் மோடில் ஒரு 5 செகண்டை நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இது பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பூந்தியும் இந்த அரைச்சி பூந்தியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணிக்கிறேன். அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் சூடானதும் நான் 15 லவங்கம் எடுத்துருக்கிறேன். இல்லை பொரிச்சு நான் பூந்தி கூட சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான்.
லவங்கம் பொரிச்ச நெய்யிலேயே நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை நம்ம பூந்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 5 ஏலக்காவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது லட்டுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு லட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த அளவு பூந்திக்கு இந்த அளவு நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இது நல்லா நுணுக்கி விட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க பூந்தி எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 கப்பு கடல மாவுக்கு எனக்கு 34 லட்டு வந்திருக்கு. இதை நான் கொஞ்சம் பெருசாக லட்டு பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன சைஸ் பிடிச்சிங்கன்னா இதோட இன்னும் அதிகமாகவே லட்டு வரும். இருக்கிற ஸ்வீட்லேயே லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.